இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம் வாழைக்காயை. அதுக்கப்புறம் இது வந்து உப்பு தண்ணியில் போட்டுக்கலாம் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருள் போட போகிறோம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரம் உங்களுக்கு தேவைக்களவு போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போடுறோம். உப்பு 1 ஸ்பூன் போடுறோம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். இஞ்சி தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வாழைக்காயை எடுத்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்போஸ் டிப் ஆகலைன்னா இந்த மாதிரி எடுத்து கையில் தடவி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பண்ணும்போது டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். வாழைக்காய் எல்லாமே நம்ம டிப் பண்ணி எடுத்துட்டோம். எல்லா பக்கம் வாழைக்காய் டிப்பாகி நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. அதுக்கப்புறம் வாழைக்காய் எடுத்து ஒன்று ஒன்றா போடுவோம். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா மேலே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வச்சு இந்த ஸ்பூனில் லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் தேவைப்படாது. உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கங்க, எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் 2 பக்கம் வேணும். அப்போ தான் முறுமுறுன்னு வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.